ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஒன் டே ஆஃபீஸ் டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பிலேட்டட் ஹாப்பி விமன்ஸ் டே. எஸ்பெஷலி நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய விமன் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி பேசுகிறீங்க. நிறைய தடவை எனக்கும் தோணும் என்னத்தை கண்டென்ட் போடுறது, நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தானே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியே இருக்குது. அண்ட் நானே கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிற அந்த டைமில் கூட ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோவுக்கு வரும். இதை எப்படி பண்ணீங்க, இதை எப்படி வாங்குனீங்க அப்படின்னு. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து ஓகே நம்ம இதுக்காவது வீடியோ போடலாம் அப்படின்னு என்ன நான் புஷ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோஸே வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டு ஆல் திஸ் பியூட்டிஃபுல் விமன் அவுட் தேர் ஹாப்பி விமன்ஸ் டே. ஜென்ரலாகவே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எந்த வீடியோஸ்க்காக இருந்தாலுமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அந்த ஹேபிட் வந்து எனக்கு கிடையாது. அது ஒரு நல்ல ஹேபிட், பட் இன்னுமே நான் அதை வந்து கற்றுக்கல. அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணும்போது, சின்ஸ் இட்ஸ் ஆஃபீஸ் டே vlog, இந்த 20ஸ்ல இருக்கிற பர்டிகுலர்லி அந்த கேர்ள்ஸ், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கலாம், நீங்கள் உங்கள் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தா மேபி இன்சைட்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. இதனால் வந்து நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். ஒரு டிகேட்க்கு அப்புறம் வந்து இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண சில திங்ஸ் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வித் ரெஸ்பெக்ட் டு த கரியர், இனிஷியலாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு படிப்போம். பட் என்ன தான் நீங்கள் தியரட்டிக்கலாக ஒரு கோர்ஸ் படித்தாலுமே, அதில் என்ன தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கில் செட் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ தியரட்டிக்கலாக நீங்கள் படித்தாலுமே வந்து ஆக்சுவல் ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் விட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை வந்து ஏர்லி டேஸ் ஆஃப் மை கரியரில் வந்து எனக்கு அது அவ்வளோ புரிதல் இல்லாமல் இருந்தது. அது கற்றுக்க எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரீசன்ட் 5 இயர்ஸில் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட, ஃப்ரெஷர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருந்தது, எனக்கு ஒரு புது லேர்னிங்காக இருந்தது. அதில் நான் கம்யூனிகேட் பண்ணுறப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து நாங்கள் தான் வந்து வீட்டையே பார்த்துக்குறோம், அம்மா அப்பாவை நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும், க்ரோ ஆகணும், இன்னுமே வந்து நல்ல பொசிஷன்ஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் நாங்கள் எந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கும்போது, சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன் த சேம் பிளேஸ், எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப உங்களை நீங்கள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதுங்க. கரெக்டான ஒரு ஸ்கில் செட் சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து அதை லேர்ன் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு வந்து உங்களை நீங்களே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நான்லாம் வந்து என்னோடய ஏர்லி டேஸ் ஆஃப் கரியரில் ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸு. என்னன்னு சொல்கிறது, இது வந்து எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். என்னோடய ரூம்மேட்ஸ்க்கு மட்டுமே தெரியும், என்னோடய தலகாணிக்கு மட்டுமே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். எவ்வளோ டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து தூக்கம் இல்லாமல், நிறைய நைட்ஸ் வந்து டியர்ஸோடையே முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து ப்ரெஷர் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் திரும்பி பார்க்கும்போது வந்து இதுக்கா நீ அவ்வளோ வந்து கோ த்ரூ பண்ண, இதுக்கா நீ உன்னை நீயே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட, அவ்வளோ ஓவர் திங்க் பண்ண அப்படின்னு தான் வந்து என்ன குவெஸ்சன் பண்ண தோணுது. செகண்ட்லி வந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று, ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பீயிங் ஓக்கல். ஸோ நம்ம எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாலும், அது சின்ன ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஹவெவர் இட் இஸ், இட் டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் பண்ண ஒர்க் வந்து யூ ஷுட் பி ஓக்கல். அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண ஒர்க் மற்றவங்களுக்கு தெரியணும். அது ரெக்கக்னிஷனுக்காக இல்லைனாலும் யுவர் ஒர்க் ஷுட் பி அக்னாலஜ்ட். அதுக்காகவாவது நீங்கள் வந்து ஓக்கலாக இருக்கணும். அப்படின்னா வந்து உங்களோட வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். இது வந்து நான் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில் தான் வந்து அதை நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ண ஒரு நல்ல மேனேஜர்கிட்ட எனக்கு கொடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்லேருந்து அதை நான் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சி அதை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது.
எஸ்பெஷலி என்னோட ஏர்லி டேஸ் ஆஃப் கரியரில் வந்து நான் நிறைய காசு இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்போ வந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன். எஸ்பெஷலி வந்து உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் உங்களுக்கான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உடனேயே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் வந்து நான் எதுவுமே பண்ணலை, எந்த சேவிங்ஸுமே பண்ணலை. இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி யாரும் எனக்கு இது வந்து எஜுகேட் பண்ணலையே, எனக்கு யாரும் இது சொல்லலையே, இந்த மாரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லலையேன்னு வந்து இப்போ நான் உண்மையிலுமே வந்து ரெக்ரெட் பண்றேன். இந்த சேவிங்ஸ்னு பிக்சரே வந்து என்னோட லைஃப்ல வந்தது வந்து இந்த டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் ப்ராசஸ், நம்மளோட பேக்கேஜ் வந்து இந்த டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு வந்து ரீச் ஆகும்போது 80 கீழ வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து காமிச்சுக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேவிங்ஸ் ஒரு பிக்சருக்குள்ளவே நான் என்டர் ஆகுனேன். ஆல்மோஸ்ட் இன் 2020 நெனைக்கிறேன். அது வரைக்குமே வந்து தேர் வாஸ் நோ சேவிங்ஸ். லிட்ரலி 0 சேவிங்ஸ் எக்ஸெப்ட் மை கோல்டு. அத பத்திலாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் இனிஷியலா ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எல்ஐசி இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் அப்போ நான் வந்து எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்கு அத பத்திலாம் நான் யோசிக்க கூட விரும்பல. நான் ஏன் போடணும்? எனக்கு இன்னைக்கே வந்து காசு இல்ல. நாளைக்கு பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட்டே நான் ஓப்பன் பண்ணேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ எல்லாருமே வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்களே, இதுவே வந்து ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் அரவுண்ட் 8 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அது என்னன்னு புரிஞ்சு தெரிஞ்சு இப்போ தான் வந்து அதில் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். பட் ரெஃபரிங் பேக் வந்து நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் 2016 என்னால் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்து ஒரு 15 இயர்ஸ் லாங் டேர்ம் பீரியட் இல்லையா? மாதத்துக்கு ஒரு ரூ. 500 போட்டிருந்தா கூட இன்னைக்கு வந்து ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட சேலரி ஏறினப்போ இன்னுமே கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னுமே நல்லா வந்து க்ரோ ஆகிருக்கும். இன்னைக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும். லீவ் அபவுட் கோல்டு, ஓகே, அது வந்து ஆஸ் அன் இந்தியன் ஃபேமிலிஸ் நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தது அதை ஃபாலோ பண்ணி அது ஒரு நல்ல விஷயம் தான். நான் இன்வெஸ்ட் பண்ண நான் இல்லைன்னு சொல்ல, கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபிசிக்கல் கோல்டில். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னதான் ஒரு கஷ்ட விஷயம் வந்தாலுமே வந்து நம்ம கோல்டு பிளெட்ஜ் பண்ணுவோம். பட் விற்கலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுவே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா வந்து நம்ம நினைப்போம். நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கோல்டு வந்து பிளெட்ஜ் பண்ணிக்கலாம், கோல்டு வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் வென் இட் கம்ஸ் டு த க்ரன்ச், ஓகே, ஒரு ஸ்டெப் எடுத்து இது வந்து நம்ம விற்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நினச்சா வந்து என்னால் அது ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த ஃபேக்டை. ஸோ ஓகே, லீவிங் அபவுட் திஸ், வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே, ஸோ ஒரு என்னோட இனிஷியல் டேஸ் ஆஃப் கரியர்லேயே ஒரு மானிட்டரி ஃபண்ட், ஒரு மானிட்டரி ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ வந்து நான் நல்லாவே பில்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து இன்றைக்கி நான் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண அந்த வருஷமே உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக வந்து ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, படிச்சுட்டோம், வேலை வந்துடுச்சு, அவ்வளோதான், ஆல் குட் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயும் போய் விழுந்துடக்கூடாதுன்ற வந்து லேட்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏஐ இஸ் இன்டு பிக்சர், ஸோ மெனி திங்ஸ் அவுட் தேர். நான் வந்து ஏர்லியாகவே இந்த என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சைட் ஹஸ்லிங் வந்து பண்ணியிருக்கலாமோ, 2016 பண்ணியிருக்கலாமோன்னு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன். பட் டுடே ஐ டெஃபினெட்லி ரெக்ரெட். ஐடி ஜாப் மட்டுமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வச்சு நம்ம எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது. வி ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் அ சைட் ஹசில். மேபி இந்த யூடியூப் கூட வந்து நான் ஒரு 2016 ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட நினச்ச டேஸ்லாம் வந்து இருக்குது. இட் டசன்ட் மீன் லைக் ஐம் belittling corporate job, never. I have so much gratitude for all my 9 to 5 job that I'm doing today. ஏன்னா என்னோட வீட்லேயே என்னோட லைஃப்லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இது கொண்டு வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், அவங்களோட வீட்டு சிச்சுவேஷனே மாற்றக்கூடியது வந்து இந்த கார்ப்பரேட் ஜாப். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, இதை மட்டுமே நம்பி ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங்கிறனால, திஸ் இஸ் த ரியாலிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும்னு. இதுதாங்க நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இதுக்கு ரிலேட்டடாக எனிதிங் தட் யூ வாண்ட் டு நோ அபவுட் கார்ப்பரேட் ஆஸ் அ யங்கர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், கமெண்ட் டவுன் பிலோ. அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.